ஏப்பா நீ வாயுக்குள்ள கொலக்கட்டை எதுவும் வச்சிருக்கியா டாக்டரே அப்படின்னு தாங்க கேட்கணும்னு தோணுது. சிவா இவ்வளவு அமைதியா அம்மாஞ்சியா மௌன விரதம் காப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த நாடகத்துலேருந்து ஒன்று புரிஞ்சு போச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? டைரி எழுதுறது தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. எத்தனைதுலையும் அப்படி சுனாமிலோட சும்மிங்க போட்டு வந்த நம்ம சிந்து டைரியில் போய் கபக்குன்னு கவுந்துட்டாலே மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது நம்ம டைரி எழுதுறது ரைட்டா ராங்கா அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பஞ்சாயத்தில் போய் பிரித்து வைக்க சொல்லிட்டாங்க. எசைக்கு ஏற்றி விட்றான். இப்படியே விட்டா அவள் சிந்து ஏமாற்றி வந்துடுவா, நம்ம உங்கள் அக்கா இருக்காளே அன்னபூரணி, அவள் மனசை மாற்றிடுவா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அவங்களும் நாங்கள் எட்டப்பட்டு பஞ்சாயத்தும் கூடி சொல்லிட்டோம், இவங்க 2 பேரோட கல்யாணம் விவாகம் ஆயிடுச்சு, விவாகம் ரத்தாயிருச்சு அப்படிங்கிறாங்க. விவாகரத்து ஆனதுனால ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் தாலியை கூட்டின்னு போயிட்டு இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நீப்பா எப்போ இந்த சிந்து பேரிக்கு வந்தாங்களோ மகாலட்சுமி போனாங்களோ நல்லா செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க. நம்ம பாரமெல்லாம் இறக்கி விட்டுட்டாங்க. ஆனால் தாலியில் கை வச்சா விட்டுமா என்ன? வேலியில் நீ கையை வச்சிருக்கடி, கட்டவுள் வந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு புட்டிங்கி எரிஞ்சிடுறாங்க. அப்போவுமே இங்கே ஆள் பேசாமல் தாங்க இருக்காரு. ஒரு படத்தில் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சிவா நிற்கிறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லி என்னை தாலியை பிரிக்க விட்டுறாதீங்க. ஆனால் மனசுக்குள்ளே வேண்டாராம். இவர் மனசுக்குள்ளே மணி அடித்தா வெளியில் கேட்கணும்னு நினப்பா சிவாவுக்கு. வேணான்னு சொல்லுங்க பிரியமா, நான் இப்போ கொலக்கட்டை வாய் நிறையா வச்சிருக்கேன், அதை தின்னு முழுங்கிட்டு வர லேட் ஆகும், விவாகரத்தெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லு பெரியம்மா. ஏண்டாங்க என்ன சொல்கிறது சிவா, நீ அன்னைக்கு சிந்து கூடவே இப்படித்தான் அமைதியாக வாழ்ந்த, அன்னைக்கு இதே மாதிரி தான், அப்போ வேணாண்டான்னு அப்படி சொன்னோம், அப்போ பேசாமல் இருந்த, இப்போவும் அதே மாதிரி பேசாமல் இருக்கீங்க. இப்போ ஒரு மாதிரியாக ஆகி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. தாலியை மட்டும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, அந்த பிள்ளை தாலி தானே வச்சுக்க சொல்லுது, வச்சுக்கிட்டு போட்டோம். இனிமேல் நீங்கள் சிவாவுக்கு என்ன கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம், யார் கூட வேணாலும் பண்ணிக்கலாம். இனிமேல் அந்த பொண்ணுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இது எட்டுப்பட்டி பஞ்சாயத்து தீர்ப்பு ஆன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. என்னத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுறாங்க. கோயிலில் உட்காந்து அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிவா பார்க்குறாரு, பாவமாக இருக்குது பொண்டாட்டியை பார்க்குறக்கு. தேடி போய் எப்படியாவது பேசணுன்ட்டு போகிறாங்க. பேச விடாமல் அத்தா கறி கூப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க பஞ்சாயத்துக்கு போகிறது. இப்போ என்ன பண்ணுறது, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிவா என்ன பண்ணுறாரு, போயிட்டு நம்ம சும்மா விடக்கூடாதுன்ட்டு போகிறாருங்க. போயிட்டு சிந்து அப்படின்னு கூப்பிட டாக்டரே அப்படின்னு வந்து காலில் விழுந்து அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரு டாக்டரே, நீ என்னை கூட்டிகிட்டு போ, என்னை வச்சு நீ வாழு, என்னை கரை சேர்த்துக்கோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் டாக்டரே, எனக்கு வேணாம் டாக்டர், இந்த தாலியை மட்டும் கேட்டுறாது டாக்டர், அது நெஞ்சில் இருக்கட்டும் டாக்டரே. நீ கோயிலில் என்ன டாக்டரே சொன்ன நேற்று, நான் கண்டிப்பாக உன்னை விரும்புகிறேன், உன்னை ஏற்றுக்கிட்டு தானே டாக்டரே சொன்னேன், ஏன் டாக்டரே அப்படின்னு கேட்க சிவா அப்படியே நிற்கிறாரு. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சிந்து, எல்லாரும் ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சு. அடங்கொய்யால ஏன்டா வாயை பச வச்சு ஒட்டின மாதிரி ஒட்டி இருந்துக்கிட்டு இப்போ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறியா? அப்படி தாங்க சிந்துவோட மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கணும். ஆனால் அதை சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலே அழுகுறாங்க. நீ இங்கே இருக்காத சிந்து, வீட்டுக்கு போ, அதான் அப்பா அம்மா என்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு எதாவது ஆயிட்டா அப்படிங்கிற பார்த்தா ஃபோன் அடிக்குது. ஃபோன் வருது சிவாவுக்கு. என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு முடியலை, சீரியஸ் நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சிந்து துடிக்க, வா சிந்து, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஓடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தா அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. அவங்க வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஆத்தாக்கறி தொல்ல அப்படி துள்ளுது. அப்படியே பைரவி வந்துடுது. பைரவி போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு, அதாவது 2 பேருக்கு ஒரே வயசு இல்லையா, அப்படியே முறைக்கிறாங்க. நீ இப்படி பண்ணதுனால பாரு அப்பா உயிருக்கு எவ்வளோ ஆபத்தாயிடுச்சு அப்படிங்கிற நினைக்கிறார் சிவா. இதுக்காகத்தானே நான் வேணான்னு நினச்சேன். வேணான்னு நினச்சியா? நாங்கள் எல்லாம் உங்களை திட்டுவோம் தாண்டி அவங்கள நெஞ்சு வலின்னு சொல்லியிருக்கீங்க, மற்றபடி 2 பேருமே குண்டுக்கல் மாதிரி தான் இருப்பீங்க. அதாவது அன்னபூரணியும் இப்போ இவர் அப்பா இருக்காங்களே சிந்து அப்பா, 2 பேரும் அதைத்தானே சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்க. சிந்து தப்பானவன் தெரிஞ்சா நான் உயிரை அப்பவே விட்டுக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கேட்குறோம்ல, என்ன 2 பேர் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுன்னு இப்போ நெஞ்சு வலின்னு கிடக்குறாங்க. உண்மையிலே நெஞ்சு வலி தான் பாவம், பொய் குறை சொல்லக்கூடாது, சிந்துவை மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கு. நான் ஒரே ஒரு வாட்டி எங்கள் அப்பா பார்த்துறேன், ஏண்டி அந்த உயிர் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கிறது நிற்கணுமா அப்படின்னு சொல்லி அம்மா கறி அப்படியே தள்ளி துரத்தி விடுறாங்க. அப்படியே வாசலை வந்து நிற்கிது. அதுதான் வேணும், இதுக்கு தானே ஆசைப்பட்டோன்னு செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. மகாவும் இசைக்கியும் அப்படியே சிந்து பார்க்குது. என்னடி பார்க்குறீங்க, என் டாக்டர் மனசில் நான் இருக்கேன்டி, கண்டிப்பாக நான் மனசில் இடம் பிடிச்சி அவர் வாயால் சொல்ல வச்சு நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வருவண்டி, இது மங்கம்மா சபதம் இல்லைங்க, சிந்து சபதம் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட், இப்படியும் போகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.